அம்மம்மா மனசு மாறணும். அந்த சாமான்யா யாருங்கிற உண்மை அம்மம்மாவுக்கு தெரியணும். எனக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். சம்பந்தியம்மா, நாம கூட ஒரு தடவை கும்பிட்டு போயிடலாமா? சூர்யாவுக்கு என்னைக்கு அவங்க தாத்தாவோட ஆசீர்வாதம் உண்டு. அவன் தனியா கும்பிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. நமக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். என்ன ஜெயந்தி, யாருக்கோ கல்யாணம் நடக்க போற மாதிரி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? உன் பையனுக்கும் ஏன் பொண்ணுக்கும் தானே கல்யாணம். இது நடக்கணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டோம். இப்பதானே நடக்குது. தள்ள நின்னு வேடிக்கை பாக்கலையே. என்ன சம்பந்தி, எங்க அத்தை கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னீங்க. இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு நிக்கிறீங்களே? நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ண வேணாம், அட்லீஸ்ட் கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல. இதான் சூரிய வம்ச குடும்பத்தோட லட்சணம் போல. ஏய், சும்மா நிறுத்து. நீயும் உன் பொண்ணும் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க. நீ எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுற. உனக்கெல்லாம் அருகதே இல்ல. நீயும் உன் பொண்ணு எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எங்க அம்மாவுக்கு காட்டுறோம். உன் அருகதையும் உன் பொண்ணோட அருகதையும் தெரிஞ்சுதானே உங்க அம்மா ஏன் பொண்ணை சூஸ் பண்ணாங்க. பெருசா பேச வந்துட்டான். போடி போடி போ. நடக்காத கல்யாணத்துக்கு மோளம் வாசிக்கிறேன். இருக்கு புக்க. என்ன சொல்லியா? உங்களை நம்பின பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்ன அண்ணம்மா முகத்துல துளி சந்தோஷம் கூட இல்ல. புரியுதுப்பா, ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் சால்வ் பண்ணலாம். எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்கோம். சூர்யா, இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நீ சாமானியாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. சூரிய வம்ச குடும்பத்துக்காரங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவாங்கங்கிற பேராவது மிஞ்சம். என்ன சாம், என்னம்மா அது? ஏன் அவசரப்படுற?
எங்க அண்ணி ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. நேற்று ராத்திரி தான் எங்களுக்கு விஷயமே தெரியும். எங்களுக்கு சாமானியா மேலதான் ஒரு டவுட் இருக்கு. அதனால அவளை ஃபாலோ பண்ணோம். ஆனா அதுல எந்த யூஸும் இல்லம்மா. இதுக்கு மேலயும் டைம் கடத்த வேண்டாம். அவ இருக்கிறது நமக்கு இடைஞ்சல் தான். அவளை இங்கிருந்து கடத்தி கொன்னுடுங்க. ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் இல்லாத டைமா பார்த்து பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல சூர்யா இருக்க கூடாது. வேற யாராவது குறுக்க வந்தா அவங்களையும் முடிச்சிருங்க. ஓகே மேடம். மாப்பிள்ளை பையனை வர சொல்லுங்க. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. சம்பந்தி, சூர்யாவை வர சொல்லுங்க. சூர்யா, சூர்யா. சபையில எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுங்க. உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. புஷ்பத்தை எடுத்து. சிஸ்டர், உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போன் எடுக்கவே இல்ல. ஓ, சைலண்ட்ல இருந்திருக்கு. சாரி. இந்தாங்க லேப்டாப். இட்ஸ் டூ லேட் பிரதர். இனிமே இதனால எந்த யூஸும் இல்ல. ஆல்ரெடி சாமான்யா மணமேடையில உட்கார்ந்துட்டா. கண்டிப்பா சூர்யா சாமான்யா இவங்க 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. இப்ப போய் லேப்டாப்பை கொடுத்து சாமான்யா கிட்ட கேட்டா அவ எதுவும் சொல்ல போறதில்ல. விடுங்க, சூர்யாவாவது சந்தோஷமா இருக்கட்டும். இனிமே ஏதாவது சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். சிஸ்டர், சரி அன்னபூர்ணி அம்மாட்டையாவது சொல்லிடலாம். பிரதர், அவங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க. என்னாச்சு சிஸ்டர்? அது என்னன்னு தெரியாம தான் நாங்களும் கன்ஃபியூஷன்ல இருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஓம் பூஸ்வாஹா அக்னியை
இதன் நமः ஓம் புவஸ்வாஹா வாயுவே இதன் நமः ஓம் சுவஸ்வாஹா சூர்யாய இதன் நமः ஓம் பிரகிருத்யே நமः. மா, சூர்யா வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பாக்க சக்தி எனக்கு இல்லம்மா. இதுக்கு மேலயும் நாம இங்க இருக்க வேண்டாம். நீ சொல்றது சரிதாம்மா. நாம இனிமே இங்க இருந்து ஒண்ணும் பண்ண போறதில்ல. நான் பண்ணது தப்பு இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு புரிய வச்சு அவங்க என்ன பொண்ணா ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இங்க வந்தேன். சண்டை போட்டு இல்லைன்னா அவங்க கால்ல விழுந்து எப்படியாவது அவங்க மனசை மாத்திரலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க ஈகோக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்டிட்டாங்க. உன்னோட ஆசையும் நிறைவேறல, உன்னோட காதலும் நிறைவேறல. இதுக்கப்புறம் இங்க இருந்து எதுவுமே மாற போறது இல்ல. இத்தனை வருஷம் நாம எப்படி இருந்தோமோ இனிமே அப்படியே இருந்துடலாமா? என் மனசை ஏதாவது சமாதானம் சொல்லி தேத்திப்பேன். ஆனா உனக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டாமா? யாரும் எங்கேயும் போகவும் வேண்டாம். கல்யாணி, அன்னைக்கு உன் மேல அந்த அளவுக்கு கோபம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதே பழைய அன்னபூர்ணியா இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், உன்னை பார்த்த உடனேயே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. இப்ப அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. சோ அவங்களுக்கு உன் மேல கோபம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் சித்தப்பா அவங்க இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? அதாம்மா, அது ஏன்னு தெரியாம தான் நானும் சூர்யாவும் போட்டு மண்டையை பிச்சுக்கிறோம். அவங்களுக்கு வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குமா? அது என்னன்னு சூர்யாவும் அன்னிக்கிட்ட பேசி பார்த்துட்டான். ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அது என்ன ஏதுன்னு புரியாம தான் தவிச்சுட்டு இருக்கோமா. அந்த சாமானியா இவ்ளோ அமைதியா இருக்கானா ஏதோ புயல கலப்ப போறான். இப்ப நமக்கு டைம் வேற இல்ல. இந்த நேரம் பார்த்து அந்த சந்துரு பேர் வேற ஆளை காணும். அவன் இருந்தாலாவது ஏதாவது ஐடியா கொடுப்பான். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன சொன்னீங்க? சந்துரு? ஓ காட்! என்னாச்சு சாம்? ஒரு நிமிஷமா. சந்திரோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அன்னைக்கு நானும் சந்திரவும் வெளியில போறதா கிளம்பி ஒன்னதான் கார்ல போனோம். இடையில இளநீ குடிக்க காரை நிறுத்தணும். அப்போ சாமானிய ஆளுங்க என்ன கடத்திட்டாங்க. சந்திரு அங்கதான் இருந்தான். ஆனா இத்தனை நாள் அவன் ஆளை காணோம். அப்படின்னா கண்டிப்பா சந்திரவையும் அவதான் கடத்தி வச்சிருக்கணும். என் அம்மா வந்த சந்தோஷத்துல இது என் மரமண்டைக்கு எட்டவே இல்ல. சந்திரு ஏதோ ஒரு ஆபத்துல தான் இருக்கான். எப்படியாவது அவனை காப்பாத்தணும். ஆனா எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலையே. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? சந்துருவை கடத்துறதுனால அவளுக்கு என்ன பெனிஃபிட்? தெரியல பிரதர். அவ எதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்கான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா பக்கா பிளானோட பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனா அந்த சாமானியா கிட்ட ஒரு சின்ன அசைவு கூட இல்ல. ரொம்ப கேஷுவலா கூலா இருக்கா. அதான அவளோட ப்ளஸ் பாயிண்ட். நான் அவளை கண்காணிக்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஓவரா சைலண்ட் ஆயிட்டா. கூட அண்ணி பேர இருக்காங்களா, என்னால அவகிட்ட நெருங்கவே முடியல மாப்ள. எனக்கு வர்ற கோவத்துக்கு 4 அப்பு அப்பி அவகிட்ட இருந்து உண்மையெல்லாம் கக்க வச்சிருவேன். என்ன பண்றது? சிஸ்டர்
பேசாம என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? இத பண்றதா இருந்தா எப்பவோ பண்ணியிருக்கலாம். இது அம்மா ஏற்பாடு பண்ண கல்யாணம். அதுவும் இல்லாம அந்த சாமானியா தான் கடத்தணும்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. சரி, இப்ப என்னதான் பண்றது? பொண்ணு அழைச்சுன்னு வந்திருக்கோம். இது போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. மாலை எடுத்து கொடுங்க. சரி. என் புள்ள கல்யாணத்தை நான் எப்படி எல்லாமோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சு. சூர்யா மனசுல என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எங்க அம்மா இப்படி பண்றாங்க. இவனும் எங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். அழாதீங்க. உங்க கோபம் நியாயம்தான். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அத்தை இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. சூர்யாவும் அத்தை சொல்றதுக்கு எல்லாம் சம்மதம் சொல்லிட்டான். ஆரம்பத்துல நானும் அந்த சாமானிய பக்கம் தான் நின்னேன். ஆனா இப்ப நானே என் மனசை மாத்திக்கிட்டேன். ஆனா அத்தையோட பிடிவாதத்துக்கு முன்னாடி நம்மளால என்ன பண்ண முடியும்? அத்தையோட ஈகோவை பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே ஜெயந்தி. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? பெத்தவங்க நாம தான் பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இப்படி நீயே ஒதுங்கினா அவனோட மனசு எவ்வளவு பாடுபடும். வாசங்கரா உள்ள போலாம். இல்லன்னு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே நரகமாயிடும். என் கண்ணு முன்னாடியே என் புள்ள வாழ்க்கை நரகமாக போகுது. அதை தடுத்து நிறுத்துற சக்தி கூட இல்லாத அளவுக்கு கையாலாகதவன் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த கொடுமை எல்லாம் பார்க்க முடியாது.